அது அனாதைகளுடைய இல்லங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் திருடப்பட்டு விட்டது. நாம சொல்றோம் எங்க ஸ்டார்டிங் பேலன்ஸ் ஆரம்ப முன்னிருப்பு சொத்தாகவும் பணமாகவும் இருந்துச்சு, அதை பிரித்து காட்டுறோம். பிரித்து காட்டுவது என்பதுதான் மோசடி நீங்க சொல்றீங்கிறோம். அதெல்லாம் நான் அப்படி கொடுக்கவே இல்லை. சொத்தாகவும் பணமாகவும் கொடுக்கல, பணமாத்தான் கொடுத்தேனாரு. நாம சொன்னோம் மாநில பொதுக்குழு உறுப்பினர்லாம் வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வீடியோ ஆதாரம் எம்ஐ மாநில தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கலீல் ரசூல் அவர்கள் பொருளாளராக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த முந்தைய நிர்வாகத்தில் ஒப்படைக்கப்பட்ட பொருளாதாரம் ஆரம்ப இருப்பு என்பது சொத்தாகவும் பணமாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. 2017 கலீல் ரசூல் பொதுக்குழு வாசிச்சார்ல, ஆமா, எவ்வளவு இருப்பு தொகை, அதாவது சொத்தெல்லாம் சேர்க்காம அசட்டெல்லாம் சேர்க்காம அசட்டை பிரித்து ஐசோலேட் பண்ணி கையில காசு இருக்குன்னு சொன்னாரு. எவ்வளவு தொகை? நான் அதை எடுத்து பார்க்கணுங்க. 669 சொன்னாரு. சரி, 669 என்ன சொல்றாரு? இந்த வகை இருக்கு, இந்த வகை இருக்கு, இதுல பேலன்ஸ், இதுல பேலன்ஸ் அப்படின்னு என்னென்ன வகையில தான் நமக்கு மிச்சம் இருக்கிறதோ அந்த நிறுவனங்கள், ஒவ்வொரு ஸ்தாபனங்கள் என்னென்ன வகை, அதையெல்லாம் சொல்லி இதுல வந்திருக்கக்கூடிய மொத்த வரவுகள்ல நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய தொகையாக 669 இருக்கிறதாக சொன்னாரு. நீங்க சொல்றீங்க நாம டெபாசிட் கொடுத்த காசு நம்ம சொல்றது இல்லைன்றீங்க. இந்த 2017 நான் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொதுக்குழு கேட்கல. நான் இப்ப சமீபத்துல கடந்த 2017 நடந்த முதல் பொதுக்குழுல வாசிக்கும் பொழுது 669 என்று சொன்னது ஜமாத்தில் கையிருப்பு நிதியாக எங்கு பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறோமோ அந்த 6 சொல்லல, அவர் வச்சிருக்காருன்னு சொல்லல, ஆனா தொகை சொல்லப்பட்டது. ஆனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா மக்களுக்கு புரியும் விதத்துல சொல்ல மாட்டோம், வேற மாதிரி சொல்லுவோம். அது வந்து